அரசியல் கொத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஃபி. அண்ட் இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் பயங்கர பரபரப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சிஎம் சார் 3 விஷயத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அண்ட் எதிர்கட்சி ஆகும்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாக்குறுதிகள் கொடுத்ததில் முதற்கட்டமாக சில விஷயங்களை அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு. அதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. அதாவது 6 சிலிண்டர் வருடத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாரு. பட் இன்னைக்கு முதற்கட்டமாக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அமௌண்ட் டைரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, அதாவது திமுக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று கட்சியாக தான் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா அறிவிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்கிறத செய்கிற விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டால், அதாவது முடியவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை வாக்குறுதியில் கொடுப்பாங்க. நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே +2 மார்க்கை வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போதே எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியாது. பட் இருந்தாலும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு கடைசியில் இப்போ தூக்கி போட்டாங்க, அது வேற கதை. அப்போது நம்ம அந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேக்கா அரசு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறது பெருசாக தெரியாட்டாலும் ஓரளவுக்கு நம்மளால் கணிச்சிருக்க முடியிருக்கும். அதை வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ரியலாக செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் வாக்குறுதியாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தா கூட மாதந்தோறும் 200 யூனிட் இலவசமாக தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு தான் 200 யூனிட், அதுவும் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த 200 யூனிட் இலவசத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரி, ஓகே, அது கூட பரவாயில்ல. விவசாய கடனை முழுமையாக ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் 50,000, அப்புறம் ப்ரெஷர் கொடுத்ததுனால அது 70,000 கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டில் முழுமையாக எப்போ தள்ளுபடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 நீங்களே இந்த திட்டத்தில் பேர் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ முதற்கட்டமாக 3 தான் வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கத்துலேருந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அதாவது நிதி நிலைமை இப்போ எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நாங்கள் முதற்கட்டமாக இதை பண்ணுறோம், அடுத்த கட்டத்தில் நாங்கள் முழுமையாக கொடுப்போம் அப்படின்றது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஸ்டில் எதுக்கு இவ்வளோ பெருசாக வாக்குறுதி கொடுத்துட்டு அதை பண்ணுறதுக்கு திணறிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, இது எல்லா குடும்ப தலைவிக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவுமே கிடையாது. இதுலேயுமே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்குவாங்க இல்லையா, வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 சிலிண்டரும் கிடைக்கணும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனவே குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். வழக்கமாக பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்போ ரிவீல் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றும் போது தான் செக் பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல. பட் இதனால யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் சரி ஓகே நமக்கும் அந்த 6 சிலிண்டர் கிடைக்கும், 200 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்கும், விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுறேன்னு இருக்காரு, அப்போ நம்ம கடனும் தள்ளுபடி ஆகும், இந்த மாதிரி யோசிச்சு உங்களுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலைமையை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களுடைய நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையை கொஞ்சம் சீர்படுத்திட்டு மறுபடியும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிக்காக நிற்கிறோம், விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறோம், விவசாயிகள் தான் எங்கள் மூச்சு, விவசாயிகள் தான் எங்கள் உலகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து, கடந்த 5 வருஷமா விவசாயிகளுக்காக என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டால் என்னங்க பண்ணல, குண்டாஸ் போட்டிருக்கோம், 3.5 வருஷம் போராட்டத்திலே வச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் ஏர்போர்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியும் மேற்கொண்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா விவசாயிகள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணாங்க, பல பேர் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
சுற்றளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிராமங்கள் இருக்கு. அப்போ எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்றது தெரியாம இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழக அரசு, தாவேகா அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, 12 கிராமங்கள் சுற்றி இருக்காங்க, அதுல மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நாங்க விவசாயிகளோட தான் நிற்போம், மக்களோட தான் நிற்போம் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சியை நாங்க டிராப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பரந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி, அந்த மக்களும் சரி, 12 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கு உண்மையிலேயே பயங்கரமான ஹாப்பியான நியூஸு. அண்ட் பரந்தூரில் வந்து எங்களால் ஏர்போர்ட் கொண்டு வர முடியாட்டாலும் வேற எங்கே கொண்டு வரலாம், எங்கே கொண்டு வந்தால் கம்மியான மக்கள் பாதிக்கப்படுறது மாதிரி எங்கே இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா எங்கேயுமே வந்து மக்கள் பாதிக்கப்படாமல் ஒரு இடத்த வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எவ்வளோ கம்மியாக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன மாற்று விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேஸை கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சோ இப்போ திமுக இருக்கிற 50 பேருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உண்மையிலேயே விவசாயிகள் பிரச்சனையை பத்தி யோசிக்கிறதும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிறதும் விவசாயிகள் கூட நிக்கிறது எந்த அரசு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கட்டணமில்லா பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மாநகரத்தில், நகரப்புறங்களில் சாதாரண பஸ்ல மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். அதுலேயும் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மலைப்பகுதிக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் பஸ்ஸு, அப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, எல்எஸ்எஸ் பஸ்ஸு, இந்த பஸ்லலாம் அவங்க வந்து கட்டணம் இல்லாமல் டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் தாவேகா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த திட்டத்துடைய பேரையும் வந்து மாட்டிட்டாங்க. அந்த திட்டத்துடைய பேர் வந்து வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வெற்றி பயணம் எப்ப இருந்து தொடரும் சொல்லி பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவருடைய பர்த்டே அக்டோபர் 2 இருந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இல்ல, எல்எஸ்எஸ், டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பஸ் எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பஸ், இல்ல மலைப்பகுதியில் போகக்கூடிய பஸ்ஸுக்கு 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நீங்க டிராவல் பண்ண முடியும் இருந்துச்சுல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க இந்த எல்லா பஸ்லயுமே நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். அந்த 40 கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாத்துலயுமே நீங்க கட்டணம் இல்லாம பெண்கள் வந்து பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுல பெண்கள் மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இதே விஷயம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம், நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதை தவிர்த்து இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பல சுவாரஸ்யமான விவாதங்கள்லாம் போய்கிட்டே தான் இருந்துச்சு. மானிய கோரிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா திமுக திரும்ப திரும்ப திமுக அரசு மேல குற்றச்சாட்டை மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. உடனே ஆதவர்ஜினா எந்திரிச்சு சொல்லிட்டாப்ல, நீங்க ஏதாவது எங்க அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்ற பேர்ல உங்க மேல நீங்களே தான் குற்றச்சாட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பல வருடங்களா நீங்க 2 பேரும் தான் ஆட்சியே பண்ணிருக்கீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து வெறும் 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்ல ஏன் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. இதை நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் இருக்குன்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. அண்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களோட கூட நிற்கிறது வேற யாரும் கிடையாது, திமுக தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து இப்போ வரைக்கும் அறிவாலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவுடைய சிலை மட்டும்தான் இருக்குது. அம்பேத்கர் சிலையும் பெரியார் சிலையும் காணோம். முதல்ல அதை வைங்க, நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், அதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட்லையும் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாப்புல. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களோட நாங்கள் நிற்கிறோம் திமுக சொல்லுவாங்களே தவிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 8 அமைச்சர் பதவி கொடுத்தது தாவேகா அரசு தான் அப்படிங்கிற மாதிரியும்
அதையும் சேர்த்தே வந்து மென்ஷன் பண்ணாப்ல. எப்பயுமே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிலாம் அவங்களுக்கு தேவை. கூட்டணி கட்சி இல்லாமல் ஒரு தேர்தலையும் சந்திக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டணி கட்சி அவ்வளோ விசுவாசமாக கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியும் பண்ணு அதிகாரத்தையும் பங்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை விரிச்சு காமிச்சிருவாங்க. சரி, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, இப்போ தாவேக அரசு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அமைச்சர் பதவி கொடுத்த உடனே பின்னாடியே ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் அசிங்கப்படுத்துவாங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா செலவு மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. அந்த வரிசையில தான் இப்ப கூட திமுக அரசு எப்பயுமே ஒடுக்கப்பட்ட மக்களோட தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆதவர்ஜனா கிட்ட நல்லாவே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜனா மற்ற விஷயங்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சாப்ல. அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, இதோட பில்டிங்ஸ்லாம் இப்போ இருக்கிற நிலைமை வந்து பயங்கர மோசமான நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து அவர் மென்ஷன் பண்ணாப்ல. இத்தனைக்கும் அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காப்புல. 11th படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துச்சான். 11th ஃபுல்லாகவே மரத்தடி கீழே தான் உட்காந்து நான் படித்தேன். அண்ட் மழை பெஞ்சா எனக்கு லீவ் விட்டுருவாங்க, அந்த நிலைமையில தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இப்பயுமே பல ஸ்கூல்ஸோடைய நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ரெட், கிரீன் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த பில்டிங் இருக்கிற நிலைமைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உள்ளேயே போகக்கூடாது, முதல்ல அதை டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக தான் கட்டணும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டெபிலிட்டியை சரி பண்ணிட்டு மாணவர்களை உள்ள அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தேர்டு வந்து கிரீன், அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பில்டிங்கால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியாக பிரிக்கணும். அண்ட் இந்த விஷயத்தை 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் பண்ணணும், அவங்கவுங்க தொகுதிக்கு அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கூடவே சேர்த்து நம்ம புதுசா காலேஜ் கட்டணும், புதுசா ஸ்கூல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பழைய ஸ்கூல் பழைய காலேஜுடைய நிலைமை, அந்த பில்டிங்கோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சீரமைக்கக்கூடிய பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாப்ல. அண்ட் ராஜ்மோகன் அவர்களும் சேர்த்தே சொன்னாப்ல. அதாவது கழிவறை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஸ்கூலுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் நிறைய ஸ்கூல்ல கழிவறையே இல்லை. ஒரு வாட்டி சிஎம் சார் வந்து போயிருக்கும் போது கழிவறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த நாளே அதை வந்து சரி செஞ்சாங்க அப்படிங்கிறது ஆதவர்ஜனா ஒரு எக்ஸாம்பிளாவே சுட்டி காமிச்சாப்ல. ஸோ 11th இருந்து 12th ஆஃப் வேலி வரைக்குமே நான் வந்து மரத்தடி கீழே தான் நானே வந்து படித்தேன். ஸோ 11th and 12th அரசு கல்வியில் நான் படிச்சிருக்கும் பொழுது மழை வரும்போது கிளாஸஸ் எனக்கு வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து திருச்சி பிஹெச்எல் ஸ்கூல்ல நான் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 இருந்து 20 மாசம் மரத்தடி ஸ்கூல்லையே நான் படிச்சு வளர்ந்திருக்கேன். அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் இன்னைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இருக்கு. அண்ட் ராஜ்மோகன் சொல்லும்போது ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாப்ல. வகுப்பறை இல்லாத கழிப்பறை இருந்தா கூட அந்த கழிப்பறையை ஒரு பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கழிப்பறை இல்லாத வகுப்பறையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் மாதவிடாய் நேரத்திலலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ டாய்லெட் நிறைய ஸ்கூல் காலேஜில் இன்னும் இல்லாம இருக்குது, ஒரு சில இடத்துல அண்டர் மெயின்டெனன்ஸ்ல இருக்குது. இதனால நிறைய மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் எடுத்து வச்சாங்க. இதுதான் ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் சேர்ந்து சொன்ன விஷயங்கள். இதை சொன்னதுக்குமே திமுக கட்சியால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி அதாவது டாய்லெட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க? எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையுமே டாய்லெட் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கமோ கவர்மெண்ட் காலேஜ் பக்கமோ நம்ம வந்து படிக்காட்டா கூட சில நேரங்களில் நம்ம அங்கே போயிருப்போம்ல, அங்கே போய் அந்த ரெஸ்ட் ரூமை நம்மளே கண்ணால் பார்த்துருப்போம்ல என்ன நிலைமையில் இருக்குன்னு. நம்ம கால் எடுத்து உள்ளே கூட வைக்க முடியாத நிலைமையில் எத்தனையோ கழிவறைகள்லாம் இருக்கத்தான் செய்யுதுன்றது பொதுமக்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்களுடைய ஆட்சியில் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச முடியும்னா அது திமுகவில் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருந்துச்சு. அதுக்கும் நாங்கள் தான் கரெக்ட்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்புல. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்ல. அந்த வழக்கமாவே திமுக பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க கூட்டணி விட்டு வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் தேட வேணாம். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை விட்டுட்டு தாவேக அரசுக்கு போனாங்கல்ல, அவங்கள பத்தி என்னென்ன பேசினாங்க, மினிஸ்டர் பதவி வாங்கினவங்க பத்தி என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளே கண் கூட பார்க்கத்தானே செஞ்சோம். அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க கூட்டணி கட்சியில இருந்த
இருந்ததுனால மட்டும்தான் இந்த இப்போ கூட்டணி கட்சி விட்டு வெளியே போனாங்கல்ல காங்கிரஸ், IUML, VCK, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. திமுகவை யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு இப்போ அந்த கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சாப்ல. இதை கேட்ட உடனே ஆதவர்ஜினா உங்களுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பதில் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல, திமுக மாட்டிடுச்சுன்னு ஆதவர்ஜினா கொத்து புரட்டா தான் போடுறாப்ல. சூப்பரான பதிலடி கொடுத்தாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமா குறைஞ்சது 22லேருந்து 23 கட்சிகளை கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் தேர்தலே சந்திக்கிறீங்க. 3 தடவை வெற்றி பெற்றிருக்கீங்க, சூப்பர் தான். ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தனி பெரும் கட்சியாக 108 தொகுதியில் வின் பண்ணி தாவேக அரசு உங்களை கொத்து புரட்டா போட்டிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 23 கட்சி கூட்டணி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் 10 தொகுதியில் கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தாப்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த காங்கிரஸ், VCK, IUML, கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள்லாம் உங்கள் கூட்டணியில் இருந்ததுனால தான் இந்த சென்னையில் எப்பயுமே நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நிறைய ஓட்டு வந்து வாங்குவீங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 14 தொகுதியில் தோத்துருக்கீங்க, வெறும் 2 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஒருவேளை அவங்க கூட்டணி இல்லைன்னு வைங்களேன், அதுவும் நடந்திருக்காது. தமிழ்நாட்டிலேயே வெறும் 10 தொகுதியில் மட்டும் தான் ஜெயிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாருன்றீங்க. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, VCK இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, IUML இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? VCKவும் காங்கிரஸும் IUML இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட ஆதவர்ஜினா கடைசியா கொடுத்த அடி தான் மரண அடியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு எங்களுக்கு எதிர்கட்சியா ஆப்போசிட்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதுக்கு காரணமே கூட்டணி கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சவாலே விடுறேன், சரி ரைட் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, உங்கள் கூட கூட்டணி கட்சியில் இருந்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலை எந்த விதமான கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் சந்திச்சு பாருங்களேன், 50 தொகுதி உங்களால் ஜெயிக்க முடியுமா? அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு கூட்டணி கட்சியுடைய அருமை அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்கிற அம்புட்டு பேர் மூஞ்சிலையும் கரியல்லி பூச்சி விட்டாப்ல. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் IUML, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் VCK, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம், 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க, அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். உடனே இதுக்கு திமுக சைட்ல இருந்து வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தான், எதுவுமே நிரந்தரம்லாம் கிடையாது, எதையும் சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லாம வந்துருவாங்க போல என்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ராஜா அவர்கள் பேசும்போதே கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அறிவிங்க தலைவரே அறிவிங்க, கூட்டணி இல்லாம நம்ம இந்த தேர்தலை சந்திக்கணும்ன்றது அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாப்ல. அது கூட தலைவர் அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. போற போக்க பார்த்தா கண்டிப்பா அடுத்த தேர்தலில் எந்த விதமான கூட்டணி இல்லாம தனிப்பெரும் கட்சியா நின்று இது வரைக்கும் சந்திக்காத ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆதவர்ஜினா சொன்ன மாதிரி அப்பதான் இப்ப இவ்வளவு இழிவா பேசுறாங்கல்ல கூட்டணி கட்சிகள்ல, அப்பதான் புரியும் கூட்டணி கட்சிகளுடைய அருமையே. இல்ல லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன், கூட்டணி கட்சிகளால எந்த பயனும் இல்ல, அவங்க வந்து நம்ம கட்சியை பயன்படுத்தி தான் ஜெயிக்கவே போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க என்ன அவங்களுக்கு வாழ்க்கையா கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களால ஏதோ ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறதுனால தானே அவங்கள கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி கூட்டணி கட்சியோட சேர்ந்து வெற்றி பெறும் போது கெத்தா இருப்பாங்களாம், தோல்வி பெற்றதுக்கு அப்புறம் அந்த கட்சிகள் மற்ற கட்சியோட போய் கூட்டணி வைக்கும் போது அவங்களே பத்தி தவறா பேசுவாங்களாம். அண்ட் டிவிகே சைடுல இருந்து கூட்டணி பத்தின கேள்வி இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா டிஎம்கே சைடுல இருந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட் எடுத்து நேரு அவர்கள் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி கட்சியோட சேர்ந்து தான் அங்க வெற்றி பெற்றிருக்கோம், அதுல எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ எங்க கட்சியோட சேர்ந்து எங்க கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் எல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளவு ரோசம் இருக்குன்னா அவங்களெல்லாம் வெளியே அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அமைங்களே பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சவால் விடுறாராம். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க.
ஏன் வெளியே ஏன் அவர் வந்து அண்ட் அதுக்குமே ஆதவர்ஜினா ரொம்ப கிளியராகவே பதில் சொல்லிட்டாப்ல. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட்டணி கட்சியோடையே இருந்தாலுமே அவங்க சுயமா யோசிச்சு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. அதுல யாரும் தலையிட முடியாது. உங்க கூட்டணி கட்சியில இருந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்றும் உங்களுக்கு அடிமையெல்லாம் இருக்க முடியாது. அப்படி அவங்க சுயமா யோசிச்சு தான் எங்க கட்சியோட வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பதில் சொல்லிட்டு அண்ட் கூடவே நாங்க எதை கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க உங்க கட்சி பேரை பயன்படுத்தி தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கமா பேசுறீங்கல்ல, அந்த ஆதிக்கத்தை தான் நான் கேள்வி கேட்கிறேன்றதையும் சொல்லிட்டாப்ல. நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க வந்து எதையுமே வந்து தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக வந்து இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அண்ட் இவன் நேரம் திமுக இருந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் காங்கிரஸுக்கு பதிலா நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா இறங்கி பயங்கரமா அடிச்சு ஆடிட்டு இருந்தார்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கிரஸ் எம்எல்ஏ நானே பாத்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கே நேரு அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எங்களுடைய கூட்டணியில இல்லாம தனியா நின்று இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, காங்கிரஸுக்கு நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா அவங்க ஒரு பக்கம் சொல்ல, நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா இவங்க சொல்ல, எங்களால தான் உங்களுக்கு எம்பி கிடைச்சாங்க, எம்எல்ஏ கிடைச்சாங்க, எல்லாருமே கிடைச்சாங்க, அதை நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லன்னு இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சபாநாயகர் பேச பார்த்தாப்ல, அதாவது மானிய கோரிக்கையை பத்தி பேசுறதுக்காக வந்து இது எங்கெங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டுறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கே. போதும், இந்த கேள்வி போதும், அவை முன்னவர் போதும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, பள்ளி கல்வித்துறையில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லஞ்சமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு வெளியே போய் நிறைய சாட்சிகள் தேடிட்டு இருக்கீங்க. டாக்குமெண்ட் வைஸாக நிறைய சாட்சிகள் இருக்கும். பட் நேரடி சாட்சியாக வேற யாரும் இல்லை, நானே இருக்கேன், என்கிட்டயே வற்புறுத்தி காசை வாங்கியிருக்காங்க, இது நான் சட்டசபையிலே வச்சு சொல்லுவேன், இதுக்காக அவங்க கேஸ் போட்டால் கூட அந்த கேஸை சந்திக்கிறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் வச்சு ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டாப்ல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. அண்ட் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்ற டிபார்ட்மெண்ட்ல வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிடுறீங்க, அதே மாதிரி கல்வித்துறையிலையும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து கேட்டிருக்காப்புல. ஸோ அந்த வெள்ளை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அவருடைய ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பொதுப்பணித்துறையிலையும் நெடுஞ்சாலைத்துறையிலையும் ஆதவர்ஜனா ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பல வெள்ளை அறிக்கைகள் வெளியே வரப்போகுது. அது மூலிமா யார் யாரெல்லாம் மாட்ட போறா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆல்ரெடி சிஎம் சார் டேபிளில் வேற ஒரு 3 ஃபைல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு வேற யாரும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. சோ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி யார் யார் எந்தெந்த கேஸ்ல மாட்ட போறா, யார் யார் எங்கெங்கெல்லாம் கை வச்சிருக்கா, யார் யார் எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களாகிய நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே முதல் விஷயமா கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து அதெல்லாம் முதல்ல செக் பண்ணி வெளியிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த சட்டசபையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம அது கமெண்ட்ல வந்து போட்டுவிடுங்க. கண்டிப்பா அந்த விதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ மீண்டும் வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். மிஸ் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர். தடக்கு 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 தடக்கு